இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு முருகருக்கு ஏற்ற பிரசாதம்னா அது திணை மாவிளக்குன்னு சொல்லுவேன். ஒரு கப்பு திணை எடுத்துட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் வச்சு மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 5 டீஸ்பூன் ஹனி போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு பால் மாதிரி திரட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள குழி மாதிரி போட்டு அதில் நெய் விளக்கு ஏற்றுங்க. இந்த திணை மாவிளக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகர் இருக்கார்ல, நம்ம ஹீரோ, அவர் ஹீரோயின் வள்ளிக்கிட்ட போகும்போது அவங்க செஞ்ச சத்தான இந்த திணை மாவு விளக்கு தான் செஞ்சு கொடுத்தாங்களாம். இது லட்டுவாக கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா இது போதுமான அளவு ஹை கால்சியம் அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது செய்கிறதுனால செஞ்சு நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க.